இன்றைக்கி சம்மரில் வயிற்றுக்கு குளிர்ச்சியை தரப்போகிற ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் சம்பா கோதுமை ரவையை வச்சு பண்ணுற ரெசிபி. நம்ம யூஸ்வலாகவே இது அரிசியில் நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் சம்பா கோதுமை ரவை வச்சு செய்கிறேன். சம்மரால் வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அது நல்லா 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன் 5 விசில். அதோடு நம்ம இப்போ கடுகு கடலைப்பருப்பை போட்டு தாளிச்சுக்க போகிறோம். அடுத்தது ஒவ்வொன்றா இருக்கும். இந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதுளம் முத்துக்களை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது சம்பா கோதுமை ரவை தயிர் சாதம் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். நம்ம அடுத்தது இப்போ தயிர் ஊற்றி உப்பு போட்டு பிணைஞ்சிக்க போகிறோம். இப்போ நம்மளோட சுவையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கோதுமை ரவையில் செஞ்சது. இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதால உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அது ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாதுளம் பழம் போட்டிருக்கோம். இதோடு நீங்கள் இஞ்சி பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம், பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இது ஏற்ற ரெசிபி. வயிற்றுக்கு குளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிப்பியாக இது இருக்கும். இதோட மாங்காய் தொக்கோ இல்லை வடு மாங்காயோ வச்சு சாப்பிட்டான்னா அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃபீலிங்கை நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும்.